போகிற சீதா ரொம்ப சைலண்டாக இருந்துகிட்ருக்க. என்னடி இன்னைக்கு எப்படி வேலையெல்லாம் போணுச்சு? ஆமாம், உனக்கு அங்கே எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா இப்படி கேட்குற அப்படின்னு சீதா கேட்குறாங்க. உடனே அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இல்லைம்மா, இப்போல்லாம் பொண்ணுங்க வேலைக்கு அனுப்புறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கே எந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்னே தெரியல. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குடி, கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சேஃப்டியாக தான் இருக்கேன். அங்கே எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்ல, பின்ன எதுக்கடி உன் முகமே சரியில்லை அப்படின்னு கேட்குறாங்க. சத்யா அப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. என்னாச்சு, என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சத்யா வந்து உட்காரேன். ஆமாண்டா, இவ்வளோ நேரம் நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சத்யா சொல்ல வரும்பொழுது, இவன் வேற எங்கம்மா போயிருக்க போகிறான், அந்த சிட்டி கூட தான் சேர்ந்துட்டு ஊர் சுற்றிட்டு வந்திருப்பான்னு சொல்ல, நான் அதை பற்றி கேட்கல, நான் அங்கே தான் போகிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேசி பேசி பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி பேச வேணாம், வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு இங்கே சத்யாவும் சொல்கிறாங்க. உடனே இங்கே சந்திரா வந்துட்டு, அவன் கிடக்குறான், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லடி, உனக்கு அங்கே வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு இங்கே சந்திரா கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சீதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி அக்காவை வர சொல்லியிருந்தேன், அங்கே அக்கா தான் வந்திருந்தான்னு சொல்ல, ஏன் அக்காவுக்கு எதுவும் பிரச்சனையா, அங்கே அவர் எதுவும் பிரச்சனை பண்ணுறாரா என்ன, அக்கா தான் சொல்லி புலம்பிட்டு போயிருக்கோம், அதனால தான் நீ இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு இங்கே சத்யா சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்னே சீதா, நீ மாமாவை குறை சொல்லாட்டி உனக்கு தூக்கமே வராதே, எப்போதுமே அவர் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க சத்யா, அவராலெல்லாம் அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் அக்காவும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அங்கே ரோஹிணி வந்தாங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஓ அந்த பொண்ணு இதுக்கடி அங்கே வந்துச்சு, எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாம்மா இல்லை, ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை வந்தாங்க, மறுபடியும் வந்தாங்களே, அதானே அக்காட்ட கேட்டேன், அக்கா வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுச்சுமா, இருந்தாலும் எனக்கு விசாரிக்கணும்னு தோணுச்சு, அங்கே இருந்த ஒரு அக்கா கிட்டே கேட்கும்போது தான் தெரிஞ்சுது, அவங்க 2வது ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறாங்க, அது விஷயமா தான் டாக்டர் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே எனக்கே அக்காவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சுமான்னு சொல்ல, என்னடி சொல்கிற, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை, இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்லை, அப்புறம் எப்படி 2வது தடவை, இல்லைன்னா ஏற்கனவே முதல் தடவை ப்ரெக்னன்சி வந்து அதுக்கப்புறம் எதுவும் கலைஞ்சொல்ல போயிருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் அந்த அக்கா சொன்னது என்னமோ 2வது பிரசவம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படி பார்த்தா அவங்களுக்கு முதல் பிரசவம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சீதா கேட்க, நீ சொல்கிறதை கேட்கும் போதே எனக்கு தூக்கி வாரி போடுதே, உண்மையிலேயே அப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்ன, அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சுதான் ஆரம்பத்தில், உடம்பு பூசினாப்புலேயும் இருந்துச்சு, அப்போவே எனக்கு சந்தேகம் இருந்தது தான், ஆனால் அதை பற்றி கேட்கணும்னு தோணலை, ஏன்னா எங்கள் மீனாவோட மாமியாரை பற்றி தான் நல்லா தெரியுமே, அவங்கக்கிட்ட எதுவுமே பேச முடியாதே, அப்போ ஏன் வரலன்னு கேட்டதுக்கே அந்த பொண்ணை அழுதுட்டு ஓடி போய் அங்கே என்ன சொன்னிச்சோ, அது கல்யாண நாள் கூட பார்க்க மீனாவோட மாமியார் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, நமக்கு எதுக்கடி வம்பு, அதனாலன்னா நானும் சும்மா இருந்துட்டேன், ஏன் ஊர்லேருந்து வந்த பாட்டி கூட அதை தான் சொன்னாங்க, எனக்கு அப்பெல்லாம் தோணலடி, இப்போ நீ சொல்லும்போது இன்னும் சந்தேகம் அதிகமாகுதுன்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேன், உண்மையிலேயே அப்படியெல்லாம் சொன்னாங்களா என்னன்னு இங்கே சீதாவை கேள்வி கேட்குறாங்க சத்யா. ஆமாண்டா சத்யா, நான் இதுக்கு சும்மா சொல்ல போகிறேன், அக்கா கிட்ட கூட இந்த விஷயத்த வீட்டில் சொல்லலாம்க்கா அப்படின்னு சொல்ல போது, அக்கா இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான், நம்ம என்ன ஏதுன்னு முழுசாக விவரம் தெரிஞ்சுக்காம இந்த விஷயத்த போய் வீட்டில் சொல்ல போனால் அப்புறம் மீனாவுக்கு தானே பிரச்சனை வரணும், மீனா சரியாக தான் சொல்லியிருக்கா, நீ இல்லை அவசரப்பட்டு யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாத, என்கிட்ட சொன்னதோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல சத்யாவை பார்க்குறாங்க. ஆமாம், நான் தேடி போய் அந்த குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்காகவே இந்த விஷயத்த சொல்ல போகிறேன் பாரு, போமா நீ வேற அப்படின்னு இங்கே சத்யா கிளம்பி வெளியில் போக, இங்கே சீதா சொல்கிறத பார்த்தா உண்மையிலேயே அந்த பொண்ணு மலேசியாவான்னு எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்குது, அடிக்கடி சிட்டிகிட்ட வேற கடன் வாங்கிட்டு போகுது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதே நேரம் இங்கே ஏற்கனவே குழந்தை இருக்குன்ற விஷயத்தை பற்றியும் சீதா தெரிஞ்சுட்டு வந்திருக்கு, உண்மையிலேயே இது மலேசியா தானா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட எங்கள் சத்யா யோசனையில் இருக்காங்க. அதே போல் சந்திராவுக்கும் ஒன்றுமே புரியலை, ரொம்ப குழப்பத்தோடு இங்கே உட்காந்துருக்காங்க. சரிடி, நம்ம இந்த விஷயத்தை பற்றி இதோட விட்டுடலாம், இதுக்கப்புறம் நடக்கிறத வேணால் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்ல, சரிம்மா அக்காவே சொல்லிடுச்சு, அக்காவே மீறி நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சீதாவும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் சத்யாவும் வந்துட்டு, சரிம்மா நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போங்க, இப்போ தானடா வந்தேன், அதுக்குள்ளே என்ன அவசரம், எங்கே கிளம்பி போகிறேன்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க. அது இருமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போக, இவன் திருந்தவே மாட்டாமா, என்னைக்கு இந்த சிட்டியால் இவனுக்கு திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் இவன் அடங்குவான்னு இங்கே சீதாவும் திட்டிட்டு உட்காந்துருக்காங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் இப்படி அவன் கூட சேர்ந்து ஊர் சுற்றி தொலைறானேன்னு தான் மாப்பிள்ளைக்கும் கோவம், இவன் என்ன அதை புரிஞ்சுக்காம இன்னமும் இங்கே மாப்பிள்ளை மேலேயும் மீனா மேலேயும் கோவத்தோடு இருக்கான் அப்படின்னு இங்கே சந்திராவுக்கு ஒரு பக்கம் கோவம் வருது, திட்டிகிட்டு இருக்காங்க. வெளியில் போகிற இங்கே சத்யா நேராக சிட்டியை பார்க்க போகிறாங்க. சிட்டி பார்க்க போக, என்னடா சத்யா இப்போ தானே கிளம்பி போனேன், என்ன அவசரம்,
எதுவும் முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், இங்க வான்னு சொல்லி கூப்பிட இங்கே தங்கூட இருந்த ஆட்களை விட்டுட்டு சிட்டி தனியாக போக, என்ன சத்யா எதுவும் பிரச்சனையா? உங்கள் அக்கா மாமா இந்த மாதிரி யாராவது பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேறு விஷயம்னு சொல்ல வேறு விஷயம் என்னவா இருக்கும்னு எங்கள் சிட்டி யோசிக்கிறாங்க. உடனே சத்யா வந்து சிட்டிகிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இது தங்கிட்ட சீதா சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட சிட்டி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. என்னடா சத்யா சொல்கிற? அந்த பொண்ணு பெரிய மலேசியாக்கார பொண்ணு, மலேசியா வீட்லேருந்து வந்திருக்கு, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அப்பப்போ நம்மக்கிட்ட வந்து கடன் வாங்கும் பொழுதும் உனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ நீ சொல்கிற விஷயத்த வச்சு பார்க்கும்போது எனக்கே இந்த பொண்ணு ஒரு ஃப்ராடாக இருக்குமோன்னு தாண்டா தோணுது அப்படின்னு எங்கள் சிட்டியும் சொல்கிறாங்க. எனக்கும் அதே தான் தோணுது. ஆனால் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? உண்மையான ஆதாரம் இல்லாமல் நம்மளால் எதையுமே நிரூபிக்க முடியாதே அப்படின்னு எங்கள் சத்யா சிட்டிகிட்ட சொல்கிறாங்க. நமக்கு எதுக்கு அது வீண் வம்பு தேவையில்லாமல் நம்ம எதுக்கு அவங்க விஷயத்தில் தலையிட்டுட்டுன்னு சொல்ல இதை கேட்டு எங்கள் சத்யா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்னைய அன்னைக்கு எல்லாம் முன்னாடி நிற்க வச்சு அந்த வீட்டில் அரைஞ்சதில் திருடுனுன்னு சொல்லி இப்போ எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்ல இங்கே ஏற்கனவே சிட்டி வந்துட்டு எங்கள் ரோஹிணியை வச்சு தான் ஒரு பிளான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த வீட்டில் இருக்க முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பொண்ணை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை வேற வந்து சொல்லியிருக்கான். இவன் வேற தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப மும்மரமாக இருக்கானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே சத்யா சிட்டியும் வந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போ உன்னால் எனக்கு உதவி பண்ண முடியுமா முடியாதா? இல்லைன்னா சொல்லு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே சத்யா சொல்ல எதுக்கு இப்படி கோவப்படுறேன்? அதெல்லாம் நான் உனக்கு பண்ணுறேன், என்னால் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலையே அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு சிட்டி தன்னுடைய ஆட்களை கூப்பிடுறாங்க. டே இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எல்லாரும் பக்கத்தில் வரேன். இங்கே பாரு, சத்யாவுக்கு ஒரு சின்ன உதவி, அதை நம்ம சரியாக செஞ்சு கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல சரிங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் காதில் வாங்கிக்கோங்க நல்லா. நான் என்ன சொல்லணும் அதுபடி கேட்டு நடந்துக்கோங்க. அப்புறம் தானாகவே எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல சத்யாவும் கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி சிட்டி இங்கே ஒரு தனியாக திட்டமே போடுறாங்க. நீ போ சத்யா, காலையில் வா, காலையில் வந்த பிறகு நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி சிட்டி, நான் உன்னை நம்பி தான் போகிறேன். நாளைக்கு எப்படியாவது இந்த விஷயத்துக்கான ஒரு முழு விவரமும் எனக்கு கிடைச்சாகணும். அப்புறம்தான் நான் இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சத்யாவுக்காக நம்ம இதை கூட செய்யலைன்னா எப்படி? சத்யா நமக்காக என்னென்னமோ செஞ்சுருக்கான். இன்னும் அவனை வச்சு நம்ம நிறைவேற்றிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அவனுக்காக இந்த ஒரு சின்ன விஷயம் தானே. இந்த ரோஹிணி இல்லாட்டி என்ன, அந்த முத்து மீனாவை நம்மளால் பழி வாங்க முடியாதா என்ன? எப்படியும் இந்த சத்யாவை வச்சு பழி வாங்கிடலாம். சரி, சத்யா கேட்டதுக்காக இந்த விஷயத்த பண்ணுவோன்னு தான் ஒரு வழியாக சிட்டியும் ஒத்துக்கிறாங்க. அதே போல் வீட்டுக்கு போகிற மீனாவும் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்க. எங்கள் முத்து கேட்க கேட்க விஷயம் என்னென்னு அவங்க சொல்லவே மாட்றாங்க. சொல்லு மீனா அப்படின்னு கேட்டாலும் எங்கள் மீனா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சின்ன தலைவலி அப்படி இப்படின்னு சொல்லி தங்கிட்டே இருக்கிற விஷயத்த சொல்லவே மறக்கிறாங்க. உடனே சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தனியாக போய். என்ன சீதா, வீட்டில் இந்த விஷயத்த சொல்லிட்டியான்னு சொல்ல ஆமாக்கா, அம்மா என்னை எதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தது. அம்மா கிட்ட நைட்டே விஷயத்த சொல்லிட்டேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா அப்படின்னு சொல்லும் போதே உடனே சந்திரா ஃபோன் வாங்குறாங்க. ஃபோன் வாங்கி சரி மீனா, நீ சொல்கிற மாதிரி இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். எந்த விஷயத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு போய் சொன்னா அந்த பொண்ணு இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யும். அதனால் கொஞ்சம் அமைதியாகவே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, ஆனாலும் எனக்கு மனசே கேட்க மாட்டுது. வீட்டில் எல்லாரும் ரோஹிணியை தாங்குறாங்க. முக்கியமாக எங்கள் அத்தையும் மனோஜும் சொல்லவே வேணாம். இங்கே ரோஹிணி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் ரோஹிணி இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி மறைச்சி வச்சுருக்காங்க? அதெல்லாம் அவங்க மனசு உறுத்தவே உறுத்தாதா? இந்த காலத்தில் இப்படியெல்லாமா இருப்பாங்கன்னு சொல்ல எல்லாரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அங்கங்கே விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போது நம்ம வீட்டிலே நடக்கும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு தயங்குது. அவ்வளோதான் வித்தியாசம் வேணா. இதை நீ பொறுமையாக இரு, பார்த்துக்கலாம். இந்த விஷயத்த ஒரு பொய்யை வந்துட்டு என்றைக்குமே மறைக்க முடியாது, கடைசி வரைக்கும் மறைக்கவும் முடியாது. அது கண்டிப்பாக ஒரு நாள் வெளியில் வரும்போது தெரிஞ்சு தானே ஆகும். அதனால் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இவங்க சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அதே போல் வீட்டிலேருந்து சிட்டியை பார்க்குறதுக்காக சத்யா கிளம்பு. என்னடா இன்றைக்கும் எங்கடா போகிறேன்னு சொல்லிட்டுட்டேன். நான் வேறு எங்கேம்மா போக போகிறேன், காலேஜ் தான் போகிறேன்னு சொல்ல காலேஜுக்கு மட்டும் போயிட்டு வா சத்யா, அதை விட்டுட்டு சிட்டியை பார்க்க போகிறேன்னு சொல்லி அங்கே அவங்க கூட போய் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் நானே உன் கையை இன்னொரு கையை உடச்சிருவேன்னு சொல்லி இங்கே சீதாவை மிரட்டுறாங்க. சும்மா இரு சீதா, நான் எதுக்காக போக போகிறேன்? இப்போ சிட்டி கூட ஏதாவது வேலைக்கு போகிறதுனால தான் நம்ம குடும்பம் கொஞ்ச நாள் நல்லா இருந்துகிட்ருக்கு. நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு எங்கள் சீதா வந்து திட்டிட்டு அவங்களுக்கு கிளம்பி நேராக போகிறாங்க. கிளம்பி போகும்போது தான் சீதா நீயும் வரியா, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவை திட்டிட்டு இவங்க சீதா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வெளியில் போகிற சத்யா தன்னுடைய ஆட்கள் கூட சேர்ந்துட்டு நேராக காலேஜுக்கு போகாமல் இங்கே சிட்டி சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே வீட்டிலேருந்து கிளம்புற சத்யா தன்னுடைய ஆட்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே நேராக ரோஹிணியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு நேரடியாக போயிடுறாங்க. இங்கே தன்னுடைய ஆட்கள் கூட வர இங்கே சத்யாவை பார்த்துட்டு பார்த்தில்ல உன் தம்பியை இன்னும் வரைக்கும் அந்த அவனை விட்டு போகிற மாதிரியே அவனை முடிவே பண்ணலை. அவன் கூட சேர்ந்து சுற்றுறது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் வரையும் வந்திருக்கான் பாரு. அக்காவை பார்க்கணுன்னா கூட இந்த சிட்டியோட ஆட்கள் கூட தான் வரணுமா அப்படின்னு எங்கள் முத்து வந்துட்டு மீனாவை திட்ட
மீனா வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. டேய் என்னடா சத்யா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? காலேஜ் போகாமல் இப்போ இங்கே எதுக்கடா வந்தேன்னு சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டேன் சத்யா, நான் உன்னை ஒன்று பார்க்குறதுக்காக வரல, நான் மேலே போகணும்னு சொல்லிட்டு மேலே வேகமாக போக, டேய் நில்லுடா ஒரு நிமிஷம்னு சொல்லி எங்கள் சத்யாவும் எங்கள் மீனாவும் கூடவே முத்துவும் போடுறாங்க. எங்கள் சத்யா தன்னுடைய ஆட்கள் கூட வேகமாக மேலே மாடிக்கு போயிடுறாங்க. போன கையோட இங்கே சத்யா நின்றுட்டுருக்காங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி இங்கே மீனா வந்து சத்தம் போட, உடனே விஜயா வந்துட்டு ஓடி வராங்க. என்ன இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இங்கே சத்யா எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, டேய் இங்கே என்னடா எதுக்குடா என்னடா பிரச்சனை பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒரு நிமிஷம் இருக்கா, உன்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா அப்படின்னு கேட்கும்போது இங்கே முத்து வந்துட்டு, போதும் சத்யா, இங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, அதுவும் சிட்டியோட ஆட்கள் எல்லாம் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, நான் உங்களை பார்க்குறதுக்கோ இல்லை உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகவோ வரல, தேவையில்லாமல் எங்கிட்ட நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவை தட்ட முத்துக்கு கோவம் வருது, அடிக்க போகிறாங்க. உடனே அண்ணாமலை நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்ல, இந்த வீட்டில் மலேசியாலேருந்து வந்த ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பேசிக்கிட்டு இருக்க சத்யாவோட குரல் கேட்டதும் மனோஜ் ரோஹிணி 2 பேருமே வெளியில் வராங்க. என்ன ஆண்டி என்ன பிரச்சனைன்னு சொல்ல, என்னன்னு தெரியலம்மா, உன்னை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கான்னு சொன்ன உடனே எங்கள் ரோஹிணிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இந்த சிட்டி கடனை கேட்டில் அடைப்பி வச்சுருக்கானா, நம்ம தான் வட்டியெல்லாம் பணமெல்லாம் மாதம் மாதம் கொடுத்துட்ருக்கோமே, என்னதான் நீ கடன் வாங்கினான்னு சொன்னாலும் என்னால் சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க எங்கள் ரோஹிணியும். டேய் என்னடா பிரச்சனை, திருட்டு பயலுக்கெல்லாம் இந்த வீட்டில் என்ன வேலை, இவன் எதுக்காக இப்போ வீட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்ல, டேய் நீயே ஒரு திருட்டு பையன் தான்டா, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கூடா அப்படின்னு எங்கள் மனோஜை பார்த்து முத்துமும் சொல்கிறாங்க. உடனே எங்கள் ரோஹிணி எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல, உடனே எங்கள் சத்யா சொல்கிறாங்க, மலேசியாவிலேருந்து வந்த நீங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்காக சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சிட்டிக்கிட்ட கடனா? டேய் என்னடா சொல்கிறேன்னு எங்கள் மீனாவும் கேட்குறாங்க, முத்துவும் கேட்குறாங்க. ஆமாங்க்கா, சிட்டிக்கிட்ட 3 லட்சத்து ரூபாய்க்கு கடன் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மலேசியாலேருந்து வந்தவங்க மலேசியாவில் எவ்வளோ பெரிய பணக்காரவங்க, அப்படிப்பட்டவங்க இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் எதுக்காக சிட்டியை தேடி வரணும், ஒரு தடவை இல்லை பல தடவை வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் மீனாவுக்கு இன்னும் பேரதிர்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே தாங்கிக்கவே முடியலை அந்த ஒரு விஷயத்த, இதில் 2வதாக இன்னொரு கொண்டு தூக்கி போடுறாங்களேன்னு நின்றுட்டுருக்கேன். என்னம்மா ரோஹிணி இதெல்லாம்னு சொல்லி விஜயா கேட்க, அது இல்லை ஆண்டி, நான் எனக்காக கடன் வாங்கலை, நான் வித்யாவுக்காக தான் வாங்கி கொடுத்தேன், அவசரத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது என்னால் வேறு உதவி என்ன பண்ண முடியும், அதுக்காக தான் நான் சிட்டிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி கடனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட என்னம்மா நீ எதுக்காக இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிறேன், அவளை பார்த்தாலே ஆளே சரியில்லைன்னு தோணுதுன்னு எங்கள் ரோஹிணிகிட்ட வந்து சொல்ல, உடனே எங்கள் சத்யா சொல்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது அப்படி தோணலை, இந்த மலேசியா அம்மாவை பார்க்கும்போது தான் எனக்கு அப்படி தோணுதுன்னு எங்கள் சத்யா சொல்ல, ஏய் சத்யா தேவையில்லாமல் எதுக்குடா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதுதான் அந்த வித்யாக்கா, அதான் இவங்க ஃப்ரெண்டு தானே பணம் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க, பேசாமல் அவங்கள போய் பார்த்து பணத்தை வாங்கிட்டு போ, இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதடா அப்படின்னு சொல்ல, ஒழுங்காக உன் தம்பிக்கிட்ட எடுத்து சொல்லி அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு, ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கானா, திருட்டு பயலுக்கே இவ்வளோ ஒரு அகங்காரம் இருக்கும்போதும், அதுவும் இல்லாமல் சொந்த உழைப்பில் பிஸ்னஸ் மேனாக இருக்கிற என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா வந்து கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கடன் வாங்கலை, உங்களுக்காக கடன் வாங்கலை, உங்கள் ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கி கொடுத்தீங்க, அப்படியே இருந்துட்டு போகட்டும், சரி அதெல்லாம் விடுங்க. ஆனால் அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு எங்கள் அக்காவை பார்க்குறதுக்காக வரும்பொழுது திருடவே தெரியாத என்ன, அந்த மாதிரியான ஒரு எண்ணமே இல்லாத என்ன திருட்டு பட்டம் கட்டி எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தி நான் அடித்து இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் ரோஹிணி திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. ஆமாண்டா, உன்னை பார்க்கும்போது அப்படி தோணுச்சு, அதனால தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் சொல்ல, அப்படி பார்க்கும்போது என்னை விட நீங்கள் தானே அதிகமாக இந்த வீட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடிருக்கீங்க, எங்கள் அக்காவோட நகையை திருடி விற்றுருக்கீங்க, அப்படி பார்க்கையில் நீங்கள் இந்த வீட்டிலே தானே இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சத்யாவும் கேள்வி கேட்க, அவன் என்னோட பையன், இந்த வீட்டில் அவனுக்கான உரிமை எல்லாமே இருக்குன்னு சொல்ல, நான் எங்கள் அக்காவை பார்க்குற உரிமையில் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், அனாவசியமாக அடுத்தவங்களோட பொருளை கை வைக்கிறது என்னுடைய வேலை கிடையாது, ஆனால் இந்த மாதிரி திருட்டு பட்டம் கட்டியே நீ திருடனா ஆக்கணும்னு முடிவே பண்ணிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயாட்ட சத்தம் போட, அண்ணாமலைக்கு எதுவுமே புரியல, ஆனால் முத்துவுக்கு புரியுது, தன்னுடைய அம்மாவால் தான் இவன் இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளானான்றதை முத்துவும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி இப்போ எதுக்கடா தேவையில்லாமல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் முத்துவும் கேள்வி கேட்க, அதுக்கு இங்கே சத்யா சொல்கிறாங்க, தேவையில்லாமலாம் வரல, தேவை இருக்கிறதுனால தான் வந்தேன், இதோ இதெல்லாம் பாருங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லி தன் கையில் இருக்க எல்லா ரெக்கார்டையும் எடுத்து இங்கே நீட்டுறாங்க. அப்போ தான் பின்னாடியே சிட்டியும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. லேட்டாக தான் வராங்க. வர்ற சிட்டி இங்கே என்னடா சத்யா எல்லாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்க, இப்போ தான் சிட்டி ஆரம்பமே ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன சித்தி, நான் தான் மாதம் மாதம் உங்களுக்கு வட்டி பணமெல்லாம் கொடுத்துட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, எதுக்காக நீ கொடுக்கணும், உன் ஃப்ரெண்டு தானே கொடுக்கணும்னு சொல்ல, இல்லை நான் தானே கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தேன், அவள் என்கிட்ட பணம் கொடுத்துருவா, அதுக்கப்புறம் அந்த பணத்தை நான் இவங்க கிட்ட கட்டிடுவேன் தானே சொல்ல, ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு போய் சொல்லி ஏமாற்ற போகிறேன், அதான் உன் முகமூடியெல்லாம் இன்னைக்கு கிளிய போகுதே அப்படின்னு எங்கள் ரோஹிணியை பார்த்து சிட்டியே சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு புரியாமல் எங்கள் ரோஹிணி முழிச்சிட்ருக்கேன். அப்போ தான் எங்கள் சிட்டி சொல்கிறாங்க, உங்கள் மருமகளுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரெக்கார்டு தான் இது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப பயங்கர அதிர்ச்சியில் எங்கள் சிட்டியை பார்க்க, சத்யாவை பார்க்க, இந்த விஷயம் உனக்கு எப்படிடா தெரியும்னு மீனாவை பார்க்குறாங்க. எல்லாம் நீ சொல்லி தாங்க தெரிய வரும்னு சொல்ல, யாருக்கும் எதுவுமே புரியலை. எங்கள் மீனாட்ட கேட்குறாங்க, என்ன மீனா அப்படின்னு சொல்ல, மீனா நடந்த விஷயத்தை அப்போ தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் மீனா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாரும் முதல் குழந்தை பெற்றவங்களாக தான் இருக்கணுமா? முதல் குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக அவங்க அதை பற்றின ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ரோகிணி, எனக்கு நல்லா தெரியும், அங்கே ஒரு இருக்கிற அக்கா என்கிட்ட இந்த விஷயத்த தான் சொன்னாங்க, இதை தான் நான் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல, என்னை பற்றியெல்லாம் எதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் மீனாட்ட கோவப்படுற ரோஹிணியை பார்த்து சத்யா கேட்குறாங்க. ஒரு நிமிஷம், எதுக்காக இப்போ நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் அக்கா கிட்டே கோவப்படுறீங்க? எங்கே உங்களை பற்றின உண்மை வெளியில் வந்துருமோன்ற பயத்தில் இவ்வளோ வேகமாக சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சத்யா எங்கள் ரோஹிணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கான எல்லா ரெக்கார்டும் இருக்குது. அதாவது அவங்க எந்த டைமில் வந்தாங்க, எப்போ டாக்டர் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்க அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா மூலம் அவங்க போனதுக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டரை பார்த்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக டாக்டரை நல்லா விசாரித்து அந்த டாக்டர்கிட்டேருந்து உண்மையை கறந்ததுக்கான வீடியோ ப்ரூஃபையும் இங்கே சத்யா கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அந்த டாக்டர்கிட்டேருந்து அவங்கள மிரட்டி பணியை வச்சு அதுக்கப்புறமா சிட்டி ஆட்கள் மூலமாக சிட்டி அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்ததுமே இங்கே பயங்கர அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க மீனா சொல்கிறாங்க. உடனே மீனா கிட்ட சிட்டி சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான்க்கா, இந்த பொண்ணுக்கே ஏற்கனவே குழந்தை இருக்குது, இதை டாக்டர்கிட்ட அது வாயாலே ஒத்துட்ருக்கு. எப்பயுமே டாக்டர் ரூம்லையும் ஒரு கேமரா இருந்துகிட்டே இருக்கும், எனி டைம் ஒரு கேமரா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நல்ல வேலை அவங்கள நாங்கள் மிரட்டுறதுக்காக போகும்போது இதுவும் எங்கள் கையில் சிக்கணுச்சு. இந்த பொண்ணு மலேசியான்னு சொல்லிட்டு கடன் வாங்க வரும்போதே ஒரு சந்தேகம் இருந்தது, இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு அம்மானா அது எப்படி வந்திருக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே உடனே முத்து சொல்கிறாங்க, இது எங்கள் குடும்ப விஷயம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல, உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டது தப்பு தான், ஆனால் எங்களால் தானே இவ்வளோ பெரிய உண்மை உங்கள் குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்குன்னு எங்கள் சிட்டியும் கேள்வி கேட்குறாங்க. உடனே எங்கள் ரோஹிணியை பார்த்து முத்துவும் விஜயாவும் பயங்கர கோவத்தோடு நிற்கிறாங்க. மனோஜ் கேட்குறாங்க, இன்னும் ரோஹிணி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்ல, அப்படி சந்தேகமாக இருந்தால் இதோ அவங்க பேசினதுக்கான ப்ரூஃப் இதில் இருக்குல்ல, இதை நீங்களே டிவியில் போட்டு பாருங்கன்னு சொன்ன உடனே இதை வாங்கிட்டு போகிற ஸ்ருதி டிவியில் போடுறாங்க. போட்ட உடனே அங்கே ரோஹிணி போனதும் அங்கே டாக்டர்கிட்ட பேசினதும் டாக்டர் ரூமில் டாக்டர்கிட்ட தனக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு அவங்க சொன்னதும் இப்படி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் அப்படியே ரோஹிணியை திரும்பி பார்க்க, இங்கே உடனே மனோஜ் இப்போ ரோஹிணி நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவும் ரொம்ப கோவத்தோட எங்கள் ரோஹிணி பக்கத்தில் வரேன், நான் வரேன்க்கா, எனக்கு யாரையும் பழி வாங்கணுன்றது என்னுடைய விருப்பம் இல்லை, ஆனால் என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் பழி வாங்கணும்னு நினச்சிட்டேன்ட. சரியான நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் சிக்கினது, நான் கிளம்புறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பேன். எதுவுமே பேச முடியாமல் இங்கே நடக்கிற பிரச்சனையை பார்த்து திகச்சு போய் நின்றுட்டுருக்கேன். இங்கே ரோஹிணிக்கு பலார்னு கன்னத்தில் ஒரு அறை விழுது. யாருன்னு பார்த்தா மனோஜ் இப்படி கை நீட்டுற ஆளே கிடையாது. ஏமாத்திட்டாங்கன்ற ஒரு விரக்தியில் எங்கள் மனோஜ் கை நீட்ட ரோஹிணி அப்படியே அழுது துடிச்சு நிற்கிறாங்க. இங்கே மனோஜ் கோவத்தோட வீட்லேருந்து கிளம்பி ரொம்ப வேகமாக வெளியில் போக, நில்லடா மனோஜ்னு கத்திக்கிட்டே விஜயா பின்னாடியே ஓடுறாங்க. யார் பேச்சையும் கேட்காத மனோஜ் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க இந்த மாதிரி மனோஜ் ஏமாத்திட்டோமே, இந்த ரோஹிணிக்கிட்ட நம்ம ஏமாத்திட்டோமே நினச்சி அப்படியே கிளம்பி போக, உண்மையை சொல்லிடி, உனக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு, எந்த குழந்தை, இப்போ அந்த குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைத்த, என்னுடைய வாழ்க்கையே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் தான் நடந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு வாழவே பிடிக்கலை. கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது தான் மிச்சம். அந்த வாழ்க்கையை எனக்கு இல்லாமலே போயிடுச்சு. இல்லாத வாழ்க்கைக்கு நான் எதுக்காக வாழணும்? அதனால தான் என்னோடய குழந்தையை தூக்கி போட்டு நான் வந்துட்டேன். இப்போ நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்ல, நீ என்ன தான் இதுக்கு கருத்து சொன்னாலும் சமாதானம் சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாங்க. உண்மையை சொல்லு, உண்மையிலே மலேசியாவில் தான் உனக்கு இதெல்லாம் நடந்ததா? மலேசியாவில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீ சிக்கனியா? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் எங்கள் மனோஜை மட்டும் கேள்வி கேட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை இருந்துச்சா, குழந்தை இருந்துச்சான்னு பற்றி கேட்கும்போது நீ ரொம்ப அமைதியாக இருந்த. இப்போ கேட்குறேன் சொல்லு ரோகிணி, மலேசியாவில் அப்படி என்ன தான் உனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
எதுவுமே பேச முடியாமல் நிற்க முத்து சொல்கிறாங்க, இங்கே எங்களுக்கு மலேசியாவாக இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. இதில் மலேசியாவில் என்ன நடந்ததுன்னு கேட்குறீங்க. முதல்ல இது உண்மையிலேயே எந்த ஊருன்னு கேளுங்க, உண்மையிலேயே அப்பா இருக்காங்களான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் குழந்தை எங்கேருந்து வந்ததுன்றத அப்புறம் கேட்டுக்கலான்னு சொல்ல எங்கள் அண்ணாமலை அப்படியே சரிஞ்சு உட்காந்துடுறாங்க. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானமா, அதுவும் இந்த சித்தி வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டு போகிறான்னு சொல்ல, அவனை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்ப்பா, அவன் இந்த மாதிரி செஞ்சது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு பேசிட்டு போகிறான், அவனை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உண்மையெல்லாம் தெரிஞ்சாகணும்ல, இந்த ரோஹிணியை கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா அது நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகளால் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த வீட்டில் மீனாவை என்னெல்லாம் சொல்லி திட்டிருப்பீங்க, ஆனால் கடைசியில் இங்கே ரொம்ப மோசமானது யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகளால் தான் இந்த குடும்பத்தில் பெரிய குழப்பம், பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்போ மனோஜ் எங்கே போனான்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களால் மட்டும்தான், உங்களுடைய பணத்தாசை மட்டும்தான். பணத்தாசையால் இப்போ நீங்கள் பெரிய ஒரு பிரச்சனையிலே மாட்டிட்டீங்க. முக்கியமாக மனோஜோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்ல, எங்கள் தலையில் கை வச்சபடி அழுதுட்டுருக்காங்க. ஐயோ மனோஜ் எங்கே போனானோ தெரியலேன்னு சொல்ல, எங்கள் ஸ்ருதியும் ரவிகிட்ட சொல்கிறாங்க, ஸ்ருதி நீ உடனே போய் பாரு ரவி அப்படின்னு சொல்ல, டே வாடா முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான்லாம் வரலடா, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், சாமியாரை தான் பார்க்க போயிருப்பான், நீ வேணா போய் பாரு, எனக்கு அப்பா தான் முக்கியம், அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு, நான் அப்பா கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்துட்டு போகாமல் எங்கள் தன்னுடைய அப்பா அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. இங்கே விஜயாவும் தலையில் கையை வச்சபடி அழுதுட்டே உட்காரன். மீனாவும் வந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் போய் மீனாட்ட சொல்கிறாங்க, இந்த ரோஹிணி இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, எங்கள் ரோஹிணி வேற அழுதுட்டு நின்றுட்டே இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி நிற்காத, இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி இங்கே பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. விஜயோட பேச்சு கேட்டுக்கிட்டு இங்கே எதுவுமே பேச முடியாமல் நிற்கும்போது எல்லாரும் இங்கே ரோஹிணியே பார்க்குறாங்க. வெளியில் போன மனோஜ் இன்னும் வரல, ரவியும் தேடி போயிருக்காரு. கண்டிப்பாக மனோஜ் வந்துருவாரு ஆண்டி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, நானே என் பையனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்ல, பணத்தாசை பிடிச்சவங்களுக்கு இதுதான் கடைசியில் அப்படின்ற மாதிரி எங்கள் முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் ரோஹிணி தான் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. மனோஜ் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக எங்கள் ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவும் மாட்டாங்க, தயங்கவும் மாட்டாங்க. இந்த ரோஹிணி வீட்டை விட்டு வெளியில் போகிற நிச்சயம் இந்த குடும்பத்துக்கே அவங்க எதிரியாக மாறினாலும் இந்த ரோஹிணி வீட்டை விட்டு வெளியில் போகிறது நிச்சயம்தான்.